வீடு கட்டுற கொத்தனார் ஒருத்தர் அவர் ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டனால சரி கடைசி காலத்துல நம்ம குடும்பத்தோட போய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட முதலாளி கிட்ட போய் சொல்றாரு, நான் இன்னையோட இந்த வேலையை விட்டுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த முதலாளியோ, சரி நீ என்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்திருக்க, சரி போறதுதான் போறதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருப்போ அப்படிங்கிறாரு. அவரும் இந்த கடைசி ஒரு வீடு தானே அப்படின்னு ஒத்துக்கிட்டு வேண்டா வெறுப்பா அந்த வீடு கட்டுறத ஆரம்பிக்கிறாரு. அந்த கொத்தனாருக்கு அந்த வீடை கட்டுறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம ஏதோ ஒரு மனம் போன போக்குல ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறாரு. இப்ப அந்த முதலாளி வந்து அந்த கட்டி முடிச்ச வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த முதலாளி அந்த வீட்டை முழுசா சுத்தி பார்த்த உடனே அந்த வீட்டு சாவியை எடுத்து அந்த கொத்தனார் கையில கொடுத்து, நீங்க எனக்கா எவ்வளவு நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்திருக்கீங்க, நீங்க திடீர்னு போறேன்னு சொல்லவும் உங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு தரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்க கையாலே ஒரு வீட்டை கட்டி உங்களுக்கு பரிசா தரேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னு அந்த கொத்தனார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் அதை விட ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது யாருக்கோ நினைச்சு நான் ஏனோ தானோன்னு கட்டிட்டேன், எனக்கும் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லாவே கட்டியிருப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம மத்தவங்களுக்கு பண்ற துரோகம் அதுவே நமக்கு நடக்கும் போதுதான் அதோட வழி என்னங்கிறது நமக்கு தெரியும்.